அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு வரை இணைந்து சரித்திரமாவோம். சந்தன தங்கா சந்தன தங்கா சந்தன தங்கா சந்தன தங்கா சந்தன தங்கா சந்தன தங்கா சந்தன சந்தன தங்கா சந்தன தங்கா சந்தன தங்கா சந்தன சந்தன தங்கா. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த வழியினை வழியினை இல்லாத வழிதான். இந்த வழியினை வழியினை இல்லாத வழிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த வழியினை வழியினை இல்லாத வழிதான். இந்த வழியினை வழியினை இல்லாத வழிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு வரை இணைந்து சரித்திரமாவோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோன் மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம். குருகுலமே நீங்கள் வருக வருக குருகுலமே நீங்கள் வருக வருக. இருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம். திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம். குருகுலமே நீங்கள் வருக வருக குருகுலமே நீங்கள் வருக வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம். இறை மக்களே நீங்கள் வருக வருக இறை மக்களே நீங்கள் வருக வருக. இறையாசீர் பெறவே வருக வென்றழைத்தோம். இறையாசீர் பெறவே வருக வென்றழைத்தோம். இறை மக்களே நீங்கள் வருக வருக இறை மக்களே நீங்கள் வருக வருக. நேர்மை உணர்விலே நெஞ்சம் துடிப்பதும் நேயர் பணியிலே நம்மை இணைப்பதும் இந்த வழியினை வழியினை இல்லாத வழிதான். இந்த வழியினை வழியினை இல்லாத வழிதான். மன்னிக்கும் மனதிலே மகிழ்வை பொழிவதும் மாந்தர் உறவிலே ஒன்றிக்கச் செய்வதும் இந்த வழியினை வழியினை இல்லாத வழிதான். இந்த வழியினை வழியினை
திகழ்த்திடவே மறையுடனாக்கும் அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அருணதி பாயும் இந்த தீர்ப்பரிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வற்றாத வரம் தரும் வாடி மாநகர் ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, திருப்பயணிகளே, பக்தர்களே, இந்த திருவழிபாட்டில் பக்தியோடு பங்கேற்க வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். இன்று மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள். சபையுரையாளர் சொல்வதைப் போல ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், அது சிரிப்புக்கு ஒரு காலம், துள்ளி அகமகிழ ஒரு காலம். ஆம், இன்று நமது திருத்தலத்திற்கு மிக முக்கியமான நாள். திருத்தல அதிபரும் பங்கு தந்தையும் ஆன அருள்பணி எஸ் வலன் அவர்களுடைய பிறந்த நாள். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய நாள். ஆண்டவருக்கு நாம் அனைவருமே இணைந்து நன்றி சொல்லுவோம். தந்தை அவர்களுடைய கடின உழைப்பு, தந்தையினுடைய அன்பு, அன்னையினுடைய சிறந்த பக்தராக இங்கு வரக்கூடிய பல மக்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தை அவர்கள் இருந்து வருகின்றார்கள். இன்றைய நாளில் தொடர்ந்து இறைவன் தந்தை வழியாக பல மக்களை ஆசீர்வதிக்கவும், தந்தை அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று மகிழவும், தொடர்ந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக, பெற்றோர்களுக்காக நாம் செபிப்போம். தந்தையினுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். தந்தையினுடைய எல்லாவித கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்று நாம் அனைவரும் இணைந்து அன்னை வழியாக இன்று மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய தனிப்பட்ட பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே
தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென் ஆமென் ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேன்பத்தை துய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 9 முதல் அதிகாரம் 12, இறை வசனம் 8 முடிய. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. இளமையின் நாட்களில் உன்னை களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களில் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊர் வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர் நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல் தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுங்க கொள்ள வலியோர் தளர்வுறு முன்னும், அரைபோர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள, பல கனி வழியாக பார்ப்போர் ஒளியிழந்து போகும் முன்னும், தெருச்சந்தடி கேலாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள, சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க, இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு
அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூத்து குலுங்கும் முன்னும், வெட்டுக்கிளியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும், உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும், குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும், மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும், உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாமே வீண். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தரிசனம் தாயிறைவா, உன்னருளன்பில் வளர்ந்திடவே. தரிசனம் தாயிறைவா, உன் பணி வாழ்வில் மகிழ்ந்திடவே. தரிசனம் தா, தரிசனம் தா, உன் பணி வாழ்வில் நிலைத்திடவே. பணியாளாய் வளர்ந்திடவே, உன் பணியாளாய் வளர்ந்திடவே. தரிசனம் தாயிறைவா, உன் அருளன்பில் வளர்ந்திடவே. கருவினில் அழைத்து கரம் தனை பதித்து இந்நாளும் காக்கின்றீர். கருவினில் அழைத்து கரம் தனை பதித்து எந்நாளும் காக்கின்றீர். அருள் நிறை வார்த்தையை வாழ்வாக்கிடவே பெயர் சொல்லி அழைத்துள்ளீர். கருவினில் அழைத்து கரம் தனை பதித்து எந்நாளும் காக்கின்றீர். அருள் நிறை வார்த்தையை வாழ்வாக்கிடவே பெயர் சொல்லி அழைத்துள்ளீர். தரிசனம் தாரும் தேவானி, தரிசனம் தாரும் தேவானி. தரிசனம் தாரும் தேவானி, தரிசனம் தாரும் தேவானி, தரிசனம் தாரும் தேவானி. தரிசனம் தாயிறைவா, உன் அருளன்பில் வளர்ந்திடவே. தரிசனம்
உறவுகள் என்னை பகைத்த போதும் உன்னன்பில் என்னை காத்தீர். உறவுகள் என்னை பகைத்த போதும் உன் அன்பில் என்னை காத்தீர். உந்தன் உறவு ஒன்றே உண்மை என்று உணர்ந்திட செய்து விட்டீர். உறவுகள் என்னை பகைத்த போதும் உன் அன்பில் என்னை காத்தீர். உந்தன் உறவு ஒன்றே உண்மை என்று உணர்ந்திட செய்து விட்டீர். தரிசனம் தாரும் தேவானி, தரிசனம் தாரும் தேவானி. தரிசனம் தாரும் தேவானி, தரிசனம் தாரும் தேவானி. தரிசனம் தாரும் தேவானி. தரிசனம் தாயிறைவா, உன்னருளன்பில் வளர்ந்திடவே. தரிசனம் தாயிறைவா, உன் பணி வாழ்வில் மகிழ்ந்திடவே. தரிசனம் தா, தரிசனம் தா, உன் பணி வாழ்வில் நிலைத்திடவே. உன் பணியாளாய் வளர்ந்திடவே. உன் பணியாய் வளர்ந்திடவே. தரிசனம் தாயிறைவா, உன் அருளன்பில் வளர்ந்திடவே. எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. எனவே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 43 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின்
அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வற்றாத வரம் தரும் வாடிமாநகர் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, ஏற்கனவே முன்னுரையில் கூறப்பட்டது போல இன்று நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அதிபர் மற்றும் பங்குத்தந்தை அருட்பணி வளன் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். அவருடைய கருத்துக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு அவர் செய்கின்ற பணியிலே நிறைவான மன திருப்தியையும் மகிழ்ச்சியையும் இறைவன் தர வேண்டும் எனவும், அவருடைய பெற்றோர்களுக்காக, அவருடைய தம்பிகளுக்காக, அவருடைய உற்றார் உறவினர், மேலும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இந்த இறைவார்த்தை சபைக்காகவும் இன்று அவரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, கடந்த ஒரு சில நாட்களாக நாம் சபை உரையாளர் நூலிலிருந்து முதல் வாசகத்தில் வாசித்து கொண்டே இருக்கிறோம். அதற்கு முன்பாக நீதிமொழிகள் நூலிலிருந்து நாம் வாசித்து தியானித்து கொண்டிருந்தோம். இன்று நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சபை உரையாளர் நூலானது அந்த நூலினுடைய கடைசி பகுதியிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய வாசகத்தினுடைய கடைசி வசனம் நிச்சயமாக நம்முடைய கவனத்தை ஈர்த்திருக்கும் என நான் நம்புகிறேன். ஏனெனில் சபை உரையாளர் அனைத்து கருத்துக்களையும் தன்னுடைய அறிவுரைகளையும் கூறிய பிறகு இறுதியாக கூறுகிறார், வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண் என்று. இயேசுவில் பிரியமானவர்களே, இத்தாலிய நாட்டிலே பணிபுரிந்து வந்த ஒரு செவிலியர் நர்ஸ் ஒருவர் தன்னுடைய மருத்துவ பணியை வயதாகி இறந்து சாகும் தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே பணி செய்து வந்தார். அவருடைய இந்த மருத்துவ பணி அனுபவத்தை பற்றி அவரிடம் கேட்டபொழுது அவர் கூறியது, நான் பல ஆண்டுகளாக வயதாகி இறந்து போகக்கூடியவர்களுடைய மத்தியிலே என்னுடைய மருத்துவ பணியை செய்து வருகிறேன். ஒன்று மட்டும் நான் அவர்களுடைய வாழ்க்கையிலே கவனித்தது என்னவெனில், சாகும் தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் மன சஞ்சலத்தோடும் கலக்கத்தோடும் என்னுடைய வாழ்க்கை வீணாகிவிட்டதே என்று புலம்புவதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் நன்றாக வாழ்வேன் என்ற ஒரு புலம்பலோடு, சஞ்சலத்தோடு, கலக்கத்தோடு தான் நிறைய பேர் தன்னுடைய வாழ்வின் முடிவை சந்திக்கிறார்கள் என்று அந்த செவிலியர் தன்னுடைய மருத்துவ பணி அனுபவத்தை கூறுகிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்மில் பலருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏதாவது ஒரு காலகட்டத்தில், ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாமும் நினைத்திருக்கலாம், என்னுடைய வாழ்வை நான் ஏன் வீணாக்கி கொண்டிருக்கிறேன் என்று, என்னுடைய வாழ்வு ஏன் இப்படி இருக்கிறது என்று சில நேரங்களில் நாமும் அன்பிற்குரியவர்களே நினைத்து பார்த்திருக்கலாம். குறிப்பாக உறவுகளில் விரிசல் வரும் பொழுது, கணவன் மனைவிக்கிடையே நிரந்தரமாக இறக்கும் வரைக்கும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தில் வாழும் பொழுது திடீரென ஒரு விரிசல் வரும் பொழுது, ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், ஏன் இவரோடு என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிக்க வேண்டும், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்கின்றன என நாம் எண்ணலாம்.
அல்லது வேறு சிலருக்கு அவர்கள் பணிபுரியக்கூடிய கம்பெனிகளிலே அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை நல்ல முறையில் நடத்தாத பொழுது, ஏன் நான் இந்த மனிதருக்கு கீழே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டும், ஏன் என்னுடைய வாழ்க்கையை இவருக்கு கீழே நான் வீணடிக்க வேண்டும், ஏன் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு இவர் ஒரு வாய்ப்பு தருவதில்லையே என்று கூட எண்ணி என்னுடைய வாழ்க்கை வீணாகிறதே என்றும் சில நேரங்களில் அன்பிற்குரியவர்களே நாம் எண்ணலாம். இப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய, நமக்குள்ளே புதைந்து கிடக்கக்கூடிய இந்த எண்ணத்தை தான் அன்பிற்குரியவர்களே சபை உரையாளர் படம் பிடித்து காட்டுகிறார் அவருடைய வார்த்தைகளிலே. வீண், எல்லாம் வீண், முற்றிலும் வீண் என்று. ஆனால் அதே வேளையிலே அன்பிற்குரியவர்களே, அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூறுகிறார் என்று நாம் விரக்தி அடையக்கூடாது. ஏனெனில் எல்லாம் வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீணாகத்தான் போகும் என்று அவர் கூறினாலும் நம்முடைய வாழ்க்கை வீணாகாமல் போகக்கூடிய அளவிற்கு வீணாகாமல் போவதற்கான அந்த ஒரு தடுப்பு முறையையும் அந்த ஒரு வழியையும் அவர் நமக்கு இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக எடுத்து காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இதுதான் ஒருவேளை இன்றைய முதல் வாசகத்தினுடைய ஒரு அழகான அம்சமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் கூறுகிறார், உன்னை படைத்தவரை நீ இருக்கும் வரை நினைவுகொள் என்று. உன்னை படைத்தவனை உள்ளத்தில் நினைவுகொள். இதுதான் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை வீணாகாமல் போகாமல் இருக்க அவர் நமக்கு தரக்கூடிய அழைப்பு, நமக்கு தரக்கூடிய வழி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் நினைக்கலாம், வாழ்வதற்கு பல்வேறு வருடங்கள் இருக்கின்றன, ஏன் இப்பொழுதே ஆண்டவர் பக்கம் நாம் செல்ல வேண்டும்? இளமையாக இருக்கும் பொழுது அனைத்து காரியங்களிலும் ஈடுபடுவோம், ஏன் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும்? அதற்கான ஒரு காலம் வரும், இப்பொழுது எப்பொழுதும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலம் என்று கூட நாம் எண்ணலாம். அன்பிற்குரியவர்களே, புனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரோடு, கடவுளோடு தங்களுடைய இளம் வயதிலே நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்ற உண்மை நமக்கு தெரிய வருகிறது. ஆண்டவர் இயேசு 12 வயது ஆகும் பொழுதே கோவிலிலே அவருடைய பெற்றோர்கள் அவரை தேடி செல்கிறார்கள். அப்பொழுதே ஆண்டவர் இயேசு அவர்களிடம் கூறுகிறார், என்னுடைய தந்தையனுடைய வீட்டில் நான் இருப்பேன் என உங்களுக்கு தெரியாதா என்று. ஆண்டவர் இயேசு மட்டுமல்ல, பல்வேறு புனிதர்கள், மரிய கொரட்டி என்ற புனிதரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். வெறும் 10-11 வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாகவே ஆண்டவர் இயேசுவிற்கு அர்ப்பணிக்க தயாராக இருந்தார், தியாகம் செய்தார். டொமினிக் சாவியோவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். 15 வயதுதான் அன்பிற்குரியவர்களே. புனித குழந்தை தெரசம்மாள் 26-27 வயதுதான். ஆனால் அவருடைய ஆன்மீக முதிர்ச்சியை பார்க்கும் பொழுது 50 வயது, 60 வயது, 70 வயது மனிதர்களுக்கு கூட இந்த முதிர்ச்சி இல்லை என்பதுதான் நமக்கு தெரிகிறது. புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர் வாழ்ந்ததோ வெறும் 43-44 வருடங்கள் தான். புனித பதுவை அந்தோனியார் அவர் வாழ்ந்ததும் ஏறக்குறைய 45 வருடங்கள் தான். இருப்பினும் ஆண்டவர் பக்கம் தங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சாய்ந்திருக்க வேண்டும் என்பதோடு தங்களுடைய வாழ்க்கை வீணாக போகக்கூடாது என்பதிலே அவர்கள் மும்முரமாக அன்பிற்குரியவர்களே இருந்ததன் காரணமாகத்தான் அவர்களால் வாழ்க்கை முற்றிலும் வீண் என்ற கோட்பாடை தோற்கடிக்க முடிந்தது. ஆண்டவர் இயேசுவிடம் தங்களுடைய வாழ்க்கையை தஞ்சமடைந்தார்கள். அதன் வழியாக இன்று உலகம் போற்றும் புனிதர்களாக நம்மால் போற்றப்படுகிறார்கள். இதுதான் அன்பிற்குரியவர்களே வீண், முற்றிலும் வீண் என்று சபை உரையாளர் கூறினாலும் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் மையமாக வைத்து வாழும் பொழுது அதிலே எந்த ஒரு நம்முடைய வாழ்க்கை வீணாகாது என்பதுதான் உறுதி. ஆனால் பல நேரங்களில் அன்பிற்குரியவர்களே நம்முடைய மகிழ்ச்சியை நாம் எங்கு தேடுகிறோம்? நம்முடைய மகிழ்ச்சியை பொருளாதாரத்தில் தேடுகிறோம்,
நம்முடைய மகிழ்ச்சியை இந்த வெறும் வீண் புகழில் நாம் தேடுகிறோம். நம்முடைய மகிழ்ச்சியை இந்த உலகம் தரக்கூடிய பட்டங்களில் நாம் தேடுகிறோம். இதன் காரணமாகத்தான் அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் எங்கு நாம் கடவுளை மையமாக வைத்து கொண்டு வாழ வேண்டுமோ அங்கு நாம் பொருளாதாரத்தை மையமாக வைத்து கொண்டு வாழ்கிறோம். நம் மகிழ்ச்சியின் தேடலை கடவுள் மையத்திலிருந்து பொருள் மையத்திற்கு நாம் மாற்றியதன் காரணமாகத்தான் என்னதான் நாம் இந்த உலகத்திலே உழைத்து பல்வேறு பட்டங்களை பொருட்களை பெற்றிருந்தாலும் இறுதியிலே நமக்கு வரக்கூடிய அனுபவமும் இந்த சபை உரையாளருடைய அனுபவமாகவே இருக்கிறது. வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். கடவுளும் அவரோடு உள்ள உறவிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழும் பொழுது அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு மேலான வாழ்க்கை என்பதை நாம் உணர்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு கதை ஒன்றை சொல்லி அதன் வழியாக என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய மறையுரையை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதர் ஒருவர் ஒரு பெட்டி கடை ஒன்றை நடத்தி வந்தார். ஏழ்மையான குடும்பம். அந்த கடையை நடத்தி வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அந்த அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் இருந்ததில்லை. ஒரு முறை அந்த வழியாக முனிவர் ஒருவர் செல்கிறார். அவரை பார்த்ததும் இந்த மனிதர் அவரிடம் ஓடோடி சென்று, முனிவர் ஐயா, உங்களைப் போல எனக்கும் மற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் என்னுடைய குடும்பமோ ஏழ்மையான குடும்பம். இந்த ஒரு சின்ன பெட்டி கடையை வைத்துதான் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும். எனவே இந்த பெட்டி கடையை ஆசீர்வதியும். எனக்கு இந்த பெட்டி கடையின் வழியாக என்னுடைய பொருளாதாரம் முன்னேற வேண்டும். பல்வேறு பணியாளர்களை நான் என்னுடைய கடையிலே அமர்த்த வேண்டும். அதன் வழியாக என்னுடைய குடும்பத்தை நான் கரை சேர்க்க வேண்டும். அதன் பிறகு உம்மை போல நானும் இந்த உலகத்தில் பணி செய்வேன் என்று கூறினாராம். முனிவரும் அவரை ஆசீர்வதித்து அவர் சென்று விட்டார். ஒரு சில வருடங்களுக்கு பிறகு இந்த முனிவர் திரும்பவும் அந்த வழியாக வருகிறார். அந்த கடை பெரிதாக கட்டப்பட்டிருப்பதை காண்கிறார். அந்த கடையிலே பல்வேறு பணியாளர்கள் இருப்பதை காண்கிறார். இந்த மனிதருடைய பொருளாதார வாழ்க்கையும் சிறிது முன்னேறி இருப்பதையும் இவர் காண்கிறார். அப்பொழுது இந்த மனிதர் ஓடோடி திரும்பவும் இந்த முனிவரிடம் வருகிறார். முனிவரே, நீர் எனக்கு அளித்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி. என்னுடைய கடை நன்றாகவே வளர்ந்திருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இவர்கள் உண்மையானவர்கள் கிடையாது, நேர்மையானவர்கள் கிடையாது. எனவே நான் அவர்களோடு இருந்து அவர்கள் எப்படி கடையை நடத்துகிறார்கள் என்று அவர்களை கண்காணிக்க வேண்டும். எனவே என்னால் உம்மோடு வந்து பணி செய்ய இயலாது. இவர்கள் அனைவரையும் நேர்மையானவர்களாக மாற்றிய பிறகு நான் உம்மோடு வந்து பணி செய்வேன் என்று கூறினாராம். எனவே இந்த ஊழியர்களை நீர் ஆசீர்வதியும் என்று இந்த மனிதர் கூறுகிறார். அந்த முனிவரும் இந்த ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறார். அதன் பிறகு அவர் சென்று விடுகிறார். ஒரு சில வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் இந்த முனிவர் அந்த வழியாக வரும் பொழுது இந்த மனிதர் திரும்பவும் வந்து அந்த முனிவரை சந்திக்கிறார். முனிவரே, நீர் எனக்கு இதுவரையும் தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஆனால் இதோ பாரும், என்னுடைய மகன் இப்பொழுதுதான் அவனுக்கு எப்படி கணக்கு வழக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. அவனுக்கு நான் கற்பிக்க வேண்டும், எப்படி கடையை நடத்துவது என்று அவனுக்கு நான் சொல்லித்தர வேண்டும். எனவே அவனை ஆசீர்வதியும். அவன் பெரிய ஆளான பிறகு நான் உம்மோடு வந்து பணி செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த மனிதர் சென்றுவிட இந்த முனிவரும் அந்த கடையை அந்த மகனையும் ஆசீர்வதிக்கிறார். ஒரு சில வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் அந்த முனிவர் அந்த வழியாக வருகிறார். அப்பொழுது இந்த மகனை மட்டுமே அந்த கடையில் இருப்பதை பார்க்கிறார். கேட்டபொழுது அந்த தந்தை இறந்து விட்டதாகவும் இப்பொழுது அந்த கடையை இந்த மகனே நடத்துவதாகவும் அவர் கூறுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் மனித சுவாபம். எனவேதான் சபை உரையாளர் கூறும் பொழுது வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண் என்பது நம்முடைய மனித சுவாபத்தை காட்டுகிறது. மனித சுவாபத்தை தாண்டி ஆண்டவர் இயேசுவை போல, புனிதர்களைப் போல,
கடவுளை மையமாக வைப்போம். அதன் வழியாக நாமும் நிச்சயமாக நிலை வாழ்விற்கு நுழைய முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், அன்றாட செயல்களில், அன்றாட எண்ணங்களில் கடவுளை மையமாக வைப்பதற்கு என்னென்ன முறைகளில் நாம் வாழ வேண்டும் என கேட்டறிந்து அதற்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த திருப்பலில் தொடர்ந்து வேண்டி ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மன்றாட்டுக்களை எழுந்து நின்று ஆண்டவர் பாதம் கொண்டு வருவோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, இம்மன்றாட்டை கேட்டு நிறைவேற்றுவீர், 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 நிறைவேற்றுவீர். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, என் மன்றாட்டை கேட்டு நிறைவேற்றுவீர், 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 நிறைவேற்றுவீர். இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி இறையாட்சி பணியை மண்ணிலை திறம்பட ஆற்றவும், அன்பின் கருவிகளாக செயல்பட்டு மகிழ்ச்சியை பிறருக்கு அளிக்கும் தூதுவர்களாக வாழ தேவையான ஞானத்தையும் ஆவியின் வல்லமையையும் பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை கேட்டு நிறைவேற்றுவீர், 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 நிறைவேற்றுவீர். இறைவா, நானே உலகின் ஒளி என்று மொழிந்தவும் திருமகனின் வாக்கிற்கு வடிவம் தந்து இறையாட்சி பணியை சிறப்பாக ஆற்றிட தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து உமது இறையாட்சியின் விழுமியங்களை பறைசாற்றும் அருட்தந்தை எஸ். வளன் எஸ்விடி அவர்கள் இன்று தனது பிறந்த நாள் நன்றி திருப்பலியை நிறைவேற்றும் அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் ஆன்ம பலம் தந்து காத்திடவும், நற்செய்தியின் நற்பண்புகளை ஏற்று வாடும் எம் தந்தைக்கு நீர் என்றும் உம் பாதுகாப்பையும் உடனிருப்பையும் தந்து தம் இறைப்பணியில் பொய்வின்றி துணிவுடனும் உறுதியுடனும் தொடர்ந்து வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை கேட்டு நிறைவேற்றுவீர், 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 நிறைவேற்றுவீர். இறைவா, நம் அருட்தந்தை வளன் அவர்களை இறைப்பணிக்கு உபந்தளித்த இவர் தம் பெற்றோர் திரு ஸ்டீபன், திருமதி செல்வநாயகி அவர்களையும் உடன் பிறந்தோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களது மனம் விரும்புவதை பெற்று வாழ்வில் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் பெற்று வாழ்ந்திடவும், செய்யும் தொழிலில் முன்னேற்றமடைந்து வளமோடு வாழ தேவையான அருள் வளங்களையும் நல்ல உடல் நலனையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை கேட்டு நிறைவேற்றுவீர், 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 நிறைவேற்றுவீர். இறைவா
மகிழ்வின் பணியை சிறப்பித்து இறையாசிரை பெற்றுத் தரும் அனைத்து அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் தங்கள் ஆன்மீக பயணத்தில் ஆறுதலாய், பணி பயணத்தில் பக்க துணையாய் இருந்து வழி நடத்தும். தொடர்ந்து உம் பணியை பிரமாணிக்கத்துடன் ஆற்ற தேவையான அருள்வளங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை கேட்டு நிறைவேற்றுவே, 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 நிறைவேற்றுவே. நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாக எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளுக்காக போற்றுகின்றோம், புகழை நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய மன்றாட்டுக்களை நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம். எங்களுக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் தந்து தொடர்ந்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், படங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து, திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து, என்னையே தருகின்றேன் இறைவா, காணிக்கை திருவாய். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். உழைப்பினில் வாடும் உள்ளங்களில் என்னையே தருகின்றேன், உடைந்து போன எளியவர் வாழ்வில் ஏற்றத்தை கேட்கின்றேன். உழைப்பினில் வாழும் உள்ளங்களில் என்னையே தருகின்றேன், உடைந்து போன எளியவர் வாழ்வில் ஏற்றத்தை கேட்கின்றேன். நான் இளம் மகிழ வளமுடன் வாழ வாழ்வை கொடுக்கின்றேன், காணிக்கை திருவாய். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது முடிந்தமான இந்த பலி இல்லாமல் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவையின் அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை புனிதர் அனைவரில் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரிய அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவுகூரும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதனிருந்து எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக முடியும் ஆண்மை வானது கூடிய அணிகள் வழிபடுகின்றன. உன் திருமுருமை காலத்திலும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை நிறைந்து ஒன்றாக கழித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நிகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களிலே மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் சிறப்பாக நினைவு கூர்ந்து நாங்கள் இவ்வேளையிலே ஜெபிக்கின்றோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். அன்பு தந்தையே, இந்த கல்வாரி பள்ளியிலே பங்கு பெற்று மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உம் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இரக்கமாயிரும். எங்களுடைய வேண்டுதல்களுக்கு நீ செவி சாய்த்தருளும். சிறப்பான விதத்திலே இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அருட்பணி வளரினுடைய கருத்துக்களுக்காகவும் அவர் ஏறெடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை சுவைக்கும்படியும் தொடர்ந்து அன்னையினுடைய பரிந்துரை ஜபத்தாலும் இறைவனின் ஆசீராலும் அவருடைய வாழ்வு மேம்படவும் ஜெபிக்கின்றோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அர்னால்டு ஜான்சன், ஜோசப் ரெய்ன் ஆடமெட்ஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடம் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்முடைய காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்போது வழங்கப்படும் இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்குமாறும் பிற மதத்தை சார்ந்தவர்கள் பிற சபையை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த திருவிருந்திலே பங்கேற்க முயற்சிக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். இதில் கொண்ட மன்னாவும் மனக்கோடம் காண, இலக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் நீங்க நேரங்கள் நீட, நான் இங்கு உடன் வாழ்ந்தினேன். எழில்கொண்ட மன்னாவும் மணக்கோலம் காண, இலக்கோடு உனை தேடினேன். விழிரண்டும் நீங்க நேரங்கள் நீட, நான் இங்கு உளவாடினேன். வாராயோ நெஞ்சம் பாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். படவண்ண பட்டோடும் உதிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வின்னை ஆட, உனக்காக யாழ் மீட்டினேன். பலவண்ண பட்டோடும் கோவில் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். அண்ணாணி காண
தீமைகளிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். பற்றாத வரம் தரும் வாடி மாநகர் ஆரோக்கிய அன்னை அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, திருப்பயணிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இன்று சனிக்கிழமை வழக்கம் போல் நடைபெறக்கூடிய எல்லா சிறப்பு நிகழ்வுகளும் இந்த நாளில் நடைபெறும். இன்று இந்த திருப்பலி முடிந்தவுடன் குணமளிக்கும் வழிபாடு நடைபெறும். சாட்சியங்கள் கேட்கப்பட்டு தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். சரியாக 10 மணிக்கு ஜெபமாலை ஜெபித்து அதைத் தொடர்ந்து திவ்யநற்கருணை ஆராதனையும் ஒப்புரவு அருள்சானம் வழங்கப்படும். 11 மணிக்கு நவநாள் திருப்பலி, அதைத் தொடர்ந்து குணமளிக்கும் வழிபாடு. மாலை 4:15 மணிக்கு அன்னையின் சப்பரப்பவனையும் 5 மணிக்கு திருப்பலியும். திருப்பலி முடிந்தவுடன் திவ்யநற்கருணை ஆராதனையும் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, திருத்தலத்தில் நீங்கள் தங்கியிருக்கிற பொழுது முழு அமைதி காத்து ஜெபிக்குமாறும், உங்களுடைய நலனுக்காக திருத்தலமும் சிற்றாலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் ஆலயத்துக்குள்ளும் சிற்றாலயத்துக்குள்ளும் சென்று அமைதியாக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து திருத்தல வளாகத்தை சுத்தமாக வைத்திருங்கள். குடி தண்ணீரையும் மற்ற தண்ணீரையும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய இறுதி ஆசிரியருக்காக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொங்கி வரும் கங்கை போல இறைவனுடைய ஆசீரும் அருளும் பொங்கி வரக்கூடிய இந்த வாடிமா நகரத்திலே தன்னுடைய பணியை சிறப்பாக ஆற்றி வரக்கூடிய திருத்தல அதிபர் மற்றும் பங்குத்தந்தை எஸ் வளன் அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பித்து இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய இந்த வேளையிலே அவர் நமக்காக ஆற்றக்கூடிய அனைத்து பணிகளுக்காகவும், அவர் செய்கின்ற அனைத்து வேலைகளுக்காகவும், அவர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அதே வேளையில் உங்கள் சார்பாகவும், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அருட்பணியாளர்கள் சார்பாகவும், இருபால் துறவிகள் சார்பாகவும் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இறைவன் நிறைவாக அவரை இன்னும் ஆசிர்வதிக்கவும், பல ஆண்டுகள் வாழ்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் மற்றவர்களுக்கு கொண்டு வரக்கூடிய இறைவனுடைய கருவியாக அவர் இருக்க வேண்டும் எனும் தொடர்ந்து ஜெபிப்போம். அவருக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடையை போர்த்த அருள்பணி ஜேசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear Father. Happy birthday to you. May the Lord bless you. May the Lord God bless you. May the Lord God bless you, dear Father. Happy birthday to you. A gentle reminder to sisters and brothers, we will meet in the priest residence. Thank you. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உம்முடைய கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவினை கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையின்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. சென்று
வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நாளிலே எனக்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இந்த அழகான திருப்பலியை ஏற்பாடு செய்த நிர்வாகி தந்தை அருள்பணி ஆண்டனி வினோ அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை அருள்பணி அடைக்கல் ராஜ் அவர்களுக்கும், அருள்பணி ஜேஸ்ராஜ் அவர்களுக்கும், அருள்பணி குழந்தை இயேசுதாஸ் அவர்களுக்கும், மேலும் இருபால் துறவியர், நம்முடைய பாடல் குழுவினர் மற்றும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இப்போது அன்னையினுடைய பாடலை சீரொளி பீரோ